ஒழுக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில், அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம் தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெற்றவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்மா. கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும், அது பதிபக்தி. மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும், அது கணவனுடைய கடமை. குழந்தைங்க தாய் தகப்பனுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும். இந்த தாய் தகப்பன் திட்டுறான் நான் செத்து போகிறேன், தாய் தகப்பன் அடிக்கிறான் நான் செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது. ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைங்களை கண்டிப்பான்? எதுக்காக இவன் உழைச்சி அதுங்களுக்கு போடுறான்? அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணும்போது திட்டுறான், அடிக்கிறான். இது யார்? எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க. தகப்பன் எதுக்கு திட்டினாரு? நம்ம வாழறதுக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும். இன்னமும் நானே பிறந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தகப்பனை அது மதிக்காது. அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்க கூடாது. பிள்ளைங்க எப்பவுமே தாய் தகப்பனை தெய்வமா நினைக்க கத்துக்கணும். ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்காது, ஆனா தாய் தகப்பன் தான் கொடுப்பான். அப்படி கொடுக்குறவன் தான் ஒருத்தருங்கிட்ட போய் 100 ரூபாய் கடன் கேட்குறோம், அவன் 100 ரூபாய் கொடுக்கலாம், அவனை திட்டிக்கினே வரும். 100 ரூபாய் கேட்டான் கொடுக்கலையே, அவ்வளோ பணம் வச்சுக்கிறாயான்னு திட்டுறோம். ஆனால் தாய் தகப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான். ஆனால் 100 ரூபாய் கேட்டவங்ககிட்ட கொடுத்தா கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும். அப்போ ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே, வாழ்நாள் புல்லா போட்ட தாய் தகப்பனை எப்படி வாழ்த்தணும் நீ? ஆனால் தாய் தகப்பனை அடிக்கிற குத்துற உதைக்கிற ஊட்ட விட்டு திருத்துறீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்கிற வேலை இல்லை. பிள்ளைகள் தாய் தகப்பனை முதல்ல மதிச்சால், கடவுளை நீ கும்பிடலையோ தாய் தகப்பனை கும்பிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பனுடைய வாழ்த்து உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் இளைஞர்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம். நீங்க இன்னைக்கு மத்தியானம் காயத்ரி அக்கா கிட்ட பத்தி பேசுனீங்க. ஏமா? காயத்ரி அக்கா கிட்ட, இங்க காயத்ரி அம்மா, ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு மன தைரியம் வேணும், ஆமா, தனியா வாழணும்க்கா எவ்வளவு மன பக்குவம் வேணும் அப்படின்னு. இந்த பாடம் 100க்கு 100 உண்மையா. இது என்னோட சின்ன தனிப்பட்ட அனுபவத்தை கூட நானும் சொல்றேன். மன தைரியம் மன வலிமை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வலிமையை கொடுத்துருக்கு எனக்கு. இது இந்த தருணத்தை நானும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இது சில பொதுவான கேள்வியா? கந்த புராணம், சிவபுராணம் அப்படி நிறைய புராணங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கருட புராணம் சொல்லிட்டு ஒரு நூலும் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, சொர்க்கமும் நரகமும் பூமியில தான் இருக்குன்னு. மனுஷன் இறந்தாலும் அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மறுபிறப்பு இருக்குது. அதுக்கேற்ற அவன் பாவம் பண்ண அவன் நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தாய் தகப்பனும் அமைவாங்க, அதுக்கேற்ற அவன் வாழ்க்கையும் அவன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இந்த கருட புராணமானது மகா விஷ்ணு கருடாழ்வாருக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அது நிறைய படித்தவங்க கேட்டவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு உயிர் ஆன்மா உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு எத்தனை காதூரம் பயணம் பண்ணுது, அது பண்ண பாவம், அது பண்ண புண்ணியம், அதுக்குள்ள தண்டனைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கும். இப்போ நம்ம திரைப்படங்களை பார்த்துருக்கோம், கொப்பரையில் போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் உண்மைங்களா ஐயா? இந்த புராணத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது? எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கிறது ஒரு அனுபவத்துக்கு தான். இதெல்லாம் இருக்குது, இந்த பாவங்கள்லாம் இருக்குது, இந்த புண்ணியங்கள்லாம் இருக்குது, இப்படி போனோம்னா பாவத்தில் மாட்ட மாட்டோம், புண்ணியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்தனை புராணங்களும் எழுதியிருக்குது. ஆனால் அத்தனை புராணங்கள் படிக்கிறதால உன் வாழ்க்கை புராணப்படி வாழ்ந்துட முடியாது. உன் வாழ்க்கைப்படி தான் வாழ்வு. ஏன்னா அதை விட்டு நீ தாண்ட முடியாது. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கினீங்க. அந்த வட்டத்திலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது மனித வர்க்கத்தால் இப்போ. ஆனால் இதையெல்லாம் எதுக்கு படிக்கணும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையும் தைரியமான வாழ்வையும் துணிச்சலான போக்கையும் கடைப்பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும். ஆனால் இது படிக்கிறதால கருட புராணம் மாதிரி நீ வாழ்ந்துட முடியாது. கருட புராணத்தில் வர மகாவிஷ்ணு மாதிரி உனக்கு யாரும் வரமாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் தான் வரணும், எதுக்கு இருந்தாலும் நீ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு போகணும். அதனால் அந்த கருட புராணங்களோ இல்லை சிவபுராணமோ எந்த புராணம் படித்தாலும், இப்போ சிவபுராணம் எழுதும்போது
மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபெருமான் எழுதுறாரு. சிவபெருமான் எழுதுனதோட இல்லை, கையெழுத்து போட்டு வச்சுட்டு அந்த படியில் வச்சுட்டு போயிடுறாரு. இது சராசரி மனிதனுக்கு நடக்குமா? நபிகள் நாயகம் குரான் எழுதும்போது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் குரான் எழுதுறாரு. இயேசுநாதர் தேவ தூதனா வந்தப்போ இறைவன் சொல்லி தான் பைபிள் எழுதுனது. இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் இறைவன் சொல்லி எழுதப்பட்டது தான் வேத நூல்கள். ஆனால் அந்த வேத நூல்கள் அன்றைக்கி எழுதப்பட்டபடி இன்றைக்கி வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்றுமே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். திருக்குறளில் 1330 பாடல்கள், 33 பாடல்கள் இருக்குது. இதை மேடைக்கு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க, ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க. ஆனால் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் திருக்குறளில் சொல்லிக்கிற மாதிரி வாழ முடியுமா? ஒத்தனாலையும் வாழ முடியாது. படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் உதவுமே தவிர உண்மையான வாழ்க்கைக்கு உதவாது. அப்போ இதெல்லாம் எதுக்காகனா, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இதை பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வாழணும், வாழ்ந்தால் விபத்து இல்லை, வாழலைன்னா விபத்து வரும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர. ஆனால் அந்த வேதங்கள் எழுதின நூல்படி மனிதனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த மனிதன் கடவுளே கதின்னு வாழ்ந்தான், இன்றைக்கி இருக்கிற மனிதன் காசே கதின்னு வாழறான். அப்படிப்பட்ட இதில் அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதையுமே நீ படிக்கும்போது தான் ஒரு விஷயம் உனக்கு தோணும். அதை படிக்கலைன்னா அந்த விஷயமே தோணாது. அதனால் இது படிக்கிறதுக்காக தேவைப்படுமே தவிர பழகிறதுக்காக தேவைப்படாதுமா. சொல்லு. அப்போ அந்த தண்டனைகள்லாம் மனுஷனுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாமே மனித பக்குவப்படுறதுக்கு தான். இப்போ நம்ம பேசுங்கிறதே மனிதன் பக்குவப்படுறதுக்கு தான். ஆனால் மனிதன் பக்குவப்பட்டுடுவானா? இந்த வேதத்தால் பக்குவப்பட்டிருந்தானா உலகம் இப்படி கெட்டிருக்காது. எவ்வளோ வேதங்கள் படித்தாங்க இல்லையா? இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒழுக்கமான வாழ்வு. இதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படையே இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆம்பளை 4 பொண்டாட்டியை வச்சுங்கிறான், பொம்பளை 4 புருஷனை வச்சுங்கிறான். எங்கே ஒழுக்கங்குது? அதனால் வேதத்தில் எழுதினபடி வாழ முடியாது. வாழ்க்கை வேற, வேதம் வேற. வேதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியல. அவனுக்கு பல ஆசைகளை தூண்டுது. காரணம், உலகத்தை பார்த்து வாழறான், தன்னை பார்த்து வாழலை. அதனால் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்குது. மகாபாரதத்தினுடைய தத்துவம் என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. இந்த 3 தான் மகாபாரதத்தினுடைய தத்துவமே. இதுக்காக என்ன பண்ணுறான்? கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டுக்கிறானுங்க. அது அந்த மகாபாரதத்தினுடைய அரசியல். 8வது அவதாரமாக பிறந்த கண்ணன் அந்த அரசியல் நாடகத்தை நடத்துகிறாருங்க. இது எதுக்காக அந்த அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது? உலகம் பின்னாடி இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்றதுக்காக அதை முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா புராணங்கள்லையும் நீ இப்படி போனீன்னா இப்படி தான் விபரீதங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறான். ஆனால் எழுதி வச்சபடி மனிதன் படிக்கிறான், வாழ முடியலையே, வாழறதும் இல்லையே இல்லையா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்கிறது மகாபாரத அரசியல் தான். ஒரு நாடு பிடிக்கிறது, ஒருத்தன் கொள்வது, எல்லாம் மகாபாரத அரசியலில் தான் இருக்குது. அரசியல் இருக்குது. உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு மகாபாரதம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால் மனிதன் வேதங்களில் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்குது. அதை பிழிஞ்சா தண்ணி வருமா? எழுத்து தான் இருக்கும், கிழிஞ்சி தான் போகும் பேப்பர். இது மாதிரி வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. இன்னைய வாழ்வு வேற, அன்னைக்கு இருந்த மனித வாழ்வு வேற. அன்னைக்கு இருந்த மனிதன் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுன்றான், இன்னைக்கு இருக்கிற மனிதன் எல்லாருக்கும் எடுத்து வாழணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் என்ன பண்ணிக்கிறான்? 67க்கு முன்னே இருந்த அரசியல்வாதியெல்லாம் உலகத்துக்காகவே, ஊருக்காகவே, மக்களுக்காகவே வாழ்ந்தான். அவன் தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கல. அவெல்லாம் மகான் மாதிரி வாழ்ந்தானுங்க. கல்யாணம், காசி, குழந்தை, குட்டி எதுவும் இல்லாத வாழ்ந்தானுங்க. அவன் மக்களுக்காகவே வாழ்ந்தானுங்க. கடவுள் மாதிரி பண்ணானுங்க ஒவ்வொரு செயலையும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி நான் தொழிற்சாலை மாதிரி ஆக்கினாங்க. 1 கோடி போட்டால் 5 கோடி எடுக்கணும், 5 கோடி போட்டால் 100 கோடி எடுக்கணும், அப்படி ஆகிப்போச்சு அரசியல். ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லா வேத நூலையும் படிக்கிறான், திருக்குறளை ஓயாம படிக்கிறான். ஆனால் மேடையோட போகுது, அது வீட்டுக்கு போக மாட்டேங்குது, மக்கள்கிட்ட வரமாட்டேங்குது. அதனால வேத நூல்களை படிக்கிறது உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது. அது வாழ்க்கை நீ வாழற வாழ்க்கை தான் வாழ முடியும். மனுஷனுங்க அந்த புனித தன்மையை கெடுத்து இவன் சுயநலத்துக்காக அந்த மதத்தை பயன்படுத்தும் போது தான் மதத்தினுடைய பேரும் கெட்டு போகுது, மனுஷனும் கெட்டு போகிறான்.
அது நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு. நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன், அங்கங்கே மதத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது. மதம்ன்றது இடையில அவங்க வச்சுக்கிறது தான். நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்குறது. ஏன்னா மனுஷன்றது இயற்கை, மதம்ன்றது செயற்கை. இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான், நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான், நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான், நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான், நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான், முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான், நான் முஸ்லீம்ன்றான். அப்போது இது இயற்கை கிடையாது, கடையில் 4 பொருள் வாங்குகிற மாதிரி ஆகிடும். ஆனால் மனிதன்றவன் இயற்கை, இதை யாரும் செய்ய முடியாது, இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை, மதம்ன்றது செயற்கை. அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது. இயேசுநாதர் பைபிள் எழுத சொன்னார். ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள், ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார். ஆனால் இந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை. உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுடுறாங்க. அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி குரான், நபிகள் நாயகம் எழுதுன குரானில் எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார். ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீம்களால் போக முடியல, அந்த மதவாதிகளால் போக முடியல. அவங்க உலக வாழ்க்கைக்கோ அவங்க அன்றாட பொழைப்புக்கும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஞானத்தில் போக முடியல. அப்படி குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது, இறைவனோட அருள் இல்லாதவன் எழுத முடியாது. அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம், இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாதர். 2 பேருமே பெரிய மகான்கள் தான். அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி, அந்த மதத்தை குறை சொல்லி, இந்த கடவுளை குறை சொல்லி, அந்த கடவுளை குறை சொல்கிறான்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல, கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம். அவன் அறகுறையாக இருந்துக்குன்னு கண்டதை திட்டின்னு தெரியும். ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம உயர்வோம். எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாழ்ந்து போயிடுவோம். இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. அது உங்களுக்கும் நல்லது, நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது. சொல்லுமா ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க, ஒரு மனுஷன் சாவறதுக்குள்ள 3 ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, ஆன்ம ஜோதி, ஜீவஜோதி, அப்புறம் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஏதாவது ஒன்றையாவது அடையணும் அப்படின்னும் பேசியிருக்கீங்க. இந்த 2 ஆன்ம ஜோதிக்கும் ஜீவஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஜீவஜோதின்றது உடலெல்லாம் ஓடின்னு இருக்குது, ஆத்ம ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுமா. ஆத்ம ஜோதின்றது முடிவானது, ஜீவஜோதின்றது இடைப்பட்டது. அதனால தான் பரஞ்சோதின்றது உலகத்தின் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது. அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவஜோதியை பார்க்க வழி தெரியணும். ஜீவஜோதியை பார்க்கணும்னு சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும். உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவஜோதியை பார்க்க முடியும். இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒளி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ இந்த ஜோதி பாடம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆச்சரியப்படுறீங்க, இவ்வளோ பெரிய ஒளின்னு எனக்குள்ளவே இருக்குதா, நான் இது வரைக்கும் அறியாது இருந்துக்கிறேன்னு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவஜோதி. ஆனால் ஆத்ம ஜோதி நீங்கள் பண்ணாமையே நிற்கணும், அது ஆத்ம ஜோதி. இந்த ஜீவஜோதி ஆத்ம ஜோதியில் இணையணும், ஆத்ம ஜோதி பரஞ்சோதியில் இணையணும். இந்த 3 ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை. ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு, ஆனால் அவன் ஆன்மீகத்திலேயே பிறப்பான் எத்தனை வாட்டி பிறந்தாலும். எந்த ஜோதியுமே பார்க்காதவனுக்கு அஞ்ஞானியாகவே பிறந்து அஞ்ஞானியாகவே சாவான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ஜீவஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி, இது 3 ஒரு மனிதன் முழு மனிதன் ஆகணும்னா இது 3ஐயும் பார்த்தா தான் முழு மனிதன், மீது இல்லை அரை மனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஐயா, அறிவாளிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? ஏமா அறிவாளி ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு தாம்மா ஞானம். ஞானம்ன்றது அறிவு தான். அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது. அது எல்லோருக்குள்ளவுமே இருக்குது, ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது. சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு, ஜாதி, மதம், குலம், கோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசிக்கணும். ஆனால் கேட்டால் நான் அறிவாளின்னும், கடவுளை இல்லைன்னுவான், நான் கடவுள் மறுப்பாளன்னுவான், நாத்திகன்னு சொல்லுவான்.
கடவுளே இல்லைன்னுவோம். கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான். கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது. கடவுள் இவனை விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது. ஆனால் மனத்தோடு வாழும்போது, சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான். பேரறிவோடு வாழும்போது எவனும் நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான். நான் மனிதன், நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் உங்களை விட அறிவாளின்னு எவனுமே எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டான். ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு. அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், நான் அறிவாளி நான் திறமைசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதம் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும். அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா வாதம் பண்ணால் ஒத்துக்க மாட்டான். அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம சிற்றறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன், மனைவி, தாய், தகப்பன் உறவாடிக்கணும். இந்த உறவுகள் எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு, அங்கே பலவிதமான மக்கள்கள் வராங்க, பலவிதமான மக்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் வந்தோடனே எல்லாரையும் விட்டு பிரிகிறோம். அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான். தாயின்னு ஒரு உறவு, பிள்ளைன்னு ஒரு உறவு, கணவன் ஒரு உறவு, தகப்பன் ஒரு உறவு, மனைவின்னு ஒரு உறவு, டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறோம். அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா, தகப்பன் பிரிஞ்சு போகிறான், புள்ள பிரிஞ்சு போகிறான், மனைவி பிரிஞ்சு போகிறா, கணவன் பிரிஞ்சு போகிறான். இது நமக்கு புரியணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்தில் 1000 பேருக்கு நமக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்தவுடனே நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, உலகத்தில் யாருக்குமே நடக்குது. ஏன்னா நீ இன்னும் உலகத்தை பார்க்கல. அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிற. உன்னை விட கொடூரமாக உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது. கணவன் இறந்துட்டான், இறக்கக்கூடாது, மனைவியை விட்டு இறந்துட்டான், அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு. அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய செயலிலேயே அவங்க கூடவே வாழற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும். சரி, அது நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும், அதுங்களை வாழ வைக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும். அப்போ நம்ம திடமாக இருந்தால் தான் அதுங்க திடமாக இருக்கும். இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும், என் மனைவி இறந்து போச்சுங்க, என் குழந்தைய எப்படி காப்பாற்று தெரியல, என் குழந்தை என்ன வந்துடல, என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவள் என் மனைவி மாதிரி. உலகம் ஃபுல்லாக மனைவி இருக்கிறான், உலகம் ஃபுல்லாக கணவன் இருக்கிறான், எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை மட்டும் யோசித்து பேசுகிறோம். நம்ம உலகத்தை திரும்பிப்பார், உண்மைகள் உனக்கு தெரியும். உலகத்தில் ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் எல்லா மனிதரும் உண்மை பேசுறதால உண்மை பேசுறான்னு நம்பிடாதீங்க. ஆனா மகான்கள் பொய்ன்ற பக்கமே அவங்க போறது கிடையாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழல. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெட்டுருவானோ அப்படின்ற பயத்தால மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழத்துண்டு மேலே ஒரு 4 முழத்துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார், 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவன் அந்த மாதிரி இருக்கிறான் இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய் இல்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள்.
அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாம்மா, அவங்க பொய்ன்றதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பத்தியும் தெரியாது. அப்ப சித்தர்கள்ல நம்ம கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல, உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்கினார், ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆக்கினார், ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்கினார். மீதி மகான்கள்லாம் உடல் விழுந்தது, ஆனா ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்க போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதரா இருக்கலாம், நபிகள் நாயகமா இருக்கலாம், இல்ல மகான்கள் இந்து மகான்களா இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில உண்டா? பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்ல கடவுள் காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்ப தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான், உணவு தான் கடவுள். அந்த பருவத்துல கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால்தான் சொன்னேன், சக்தியா பிறகுறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்துல. நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த உந்துன்னு கிடையாது. உலகமே அவன்தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்ப அந்த 3 அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது. இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனா மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த 3 இவனை கவிகின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனா அந்த வலை இறங்கிறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன், சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போறோன்னு பத்தும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி பத்தும் கிடக்குறோம், தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படி எல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டுல மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? காட்டுல இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனா 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போறான், 5 வயசுல செத்து போறான், 50 வயசுல செத்து போறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு, இது நடக்கும். ஆனா கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு.
அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள் சித்தர்கள். அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்துல எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்த நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு. யாரும் இது வரைக்கும் உலகத்துல செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனால் என்னமா அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்க மகானு எங்க குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவன் அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினுக்கிறேம்மா. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதும்மா. அவன் மனசுல தான் உயர்வு. தலையால பிறந்தவன் காலால நீ வளர்ந்த. யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவுன்னு தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா, இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனா மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இவன் பிறக்கும் போது அது குழந்தை. நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா? எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையிலே கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எது இருக்காது? கிடையாதுமா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும் போது அந்த தாயினுடைய கருவுல விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த தாயினுடைய கருவுல விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகும். அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்கின்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்தகரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்தகரணனுடைய நிலை என்ன அப்படின்னா மனம் ஒரு பாஸ் மாதிரி. அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போ புத்தி சொல்லுது இது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு. சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு. அகங்காரம் சொல்லுது நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லை நான் பிடிங்கன்னு வந்துடுறேன் பண்ண பிடிங்கன்னு வந்து. அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் வரும். அதனால் அந்த மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் கேட்பான். மனசுக்கிறதால தான் இவனுக்கு மனுஷன்னு பேர். ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு நல்ல வழியை தெரிஞ்சுக்கணும், நல்ல வழியில் போகணும், உண்மையான விஷயத்தை உணரணும். அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸு, இந்த ஆன்மீகம், தெய்வ வழிபாடு இத்தனையும் அதுக்காக தான் வச்சுருக்குது. அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும். உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் என்னுடைய பேச்சை கேட்டு இளைய சமுதாயம் ஓரளவுக்கு மாறி இருக்குதுன்னு நிறைய போனவங்க வருது. இதை கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த இளைய சமுதாயத்துக்கும் சேர்த்து பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி இளைஞர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மனித வாழ்வு 3 விதமாக வாழறோம். 3 விதமாக வாழறோம். இந்த 3 வித வாழ்க்கையில்
இளமை பருவம், இடைப்பருவம், முதுமை பருவம் அப்படின்னு 3 விதமாக வாழ்கிறோம். இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் அண்ணன் தம்பி, எல்லாரும் அக்கா தங்கச்சி, எல்லாரும் தாய்மூங்க அப்படின்றத உணர்ந்து வாழறோம். இடைப்பருவம் மனம் வளர்ந்து, அப்போ இளமையில் மனம் சின்ன செடியாக இருக்குது. இடைப்பருவத்தில் அந்த மனமென்ற செடி ஒரு பருவம் வந்துடுது. பருவம் வந்த பிறகு உண்டு, எந்து, எங்கள் வீடு, உங்கள் வீடு, என் சொத்து, உன் சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாகி போகுது. முதுமையில் எதுவுமே எனதில்லை, எல்லாமே இறைவன் தந்தது, எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது, எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான், எல்லாம் கணவன் எடுத்துக்கிறான். கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் உழைச்சேன், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஒரு பிடி சாதத்துக்கு கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன். எதுக்கு இறைவன் என்னை வச்சுன்னு இருக்கிறான்? வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே, முதுமை வந்த உடனே மரணத்தை தானவே தேடும். யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை. இது ஏதோ ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறேன், என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. 90 பேர் துன்பப்பட்டே வாழறாங்க. இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த மாதம் கூட ஒரு ஆசிரமத்தில் போரூரில் ஒரு 400 பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க நம்ம சீடருங்க. இந்த அன்னதானத்தில் பார்க்க போனால் அந்த 400 பேரில் துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க தெத்திடுறாங்க, இல்லை தாய் தப்பம் சரியில்லை, பிரிஞ்சிடுறோம், எங்கேயோ கையிலாண்ட அங்கே எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல. அப்போ போக முடியாதால இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒரு படி சோறு போடுறாங்களான்னு காத்துக்கிற நாள் இந்த பெண்களை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருள்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுளுன்னே ஒன்று கிடையாது. ஒரு குடும்பம் பண்ணுறான், 10 பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கதான் அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது. ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம். ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது. குலவிளக்கு, கற்புக்கரசி, பத்தினி, உத்தமி, இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுருக்குது. ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது. பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது. 1000 ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது. ஆண் கொடுக்குறத பெண் சேர்த்து வச்சு 10 மாதம் பொறுத்து கருவாக கொடுக்குறான். அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான நிலைமை? இவ்வளோதானா வாழ்வு, இவ்வளோதானா வாழ்க்கை? இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களான்னு உணர முடியாத நிலையில் வாழ்ந்துனுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதை தான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு பயம், வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல, தெய்வ வழிபாடு பண்ண முடியல. இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாழும்போது நான் வாழறேன், என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளைங்க, என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிரச்சனைகள் அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது. ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை. புள்ள கைவிட்டுருவான், புருஷன் கைவிட்டுடுவான், சொந்த பந்தம் கைவிட்டுடும். கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது. ஏன்னா படைச்சவன் அவன் ஒரு அற்புத பொருள். அது இயற்கையாகவும் இருக்குது, ஈசனாகவும் இருக்குது, ஏக்கமாகவும் இருக்குது, ஏங்கிக்கணும் இருக்குது. இத்தனை வகையிலும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறதில்லை. அதை சுமக்காத்தால இது எல்லாம் சொந்த பந்தங்கள் இழந்த உடனே நமக்கு ஒரு தள்ளாட்டம் வந்துடுது. அந்த தள்ளாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போகுது. இதையெல்லாம் மாறணும்னா நீங்கள் இளமையிலேயே வாழ்க்கையை நடத்துங்க, பிள்ளைங்க மேலே காப்பாற்றுங்க, நல்ல குடும்பம் பண்ணுங்க, புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்க, பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்க. ஆனால் கடவுள் இது எல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோடு இதில் பயணம் பண்ணிங்கன்னா அந்த கடைசி காலத்தில் புள்ள வேணா, புருஷன் வேணா, யாரும் வேணா, என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும். மனக்குழப்பங்கள் வராது. மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான். அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான். எதை செய்தாவது அவன் வாழ்வான்.
அப்போ மனதிடம் வேணும். மனதிடம் வேணும்னா இந்த பாதை அவசியம். அதனால தான் இவ்வளவும் பேசுகிறோம், இவ்வளவும் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். இது சீரான முறையில் போகணும். உபதேசங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது, யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்களாண்ட தான் போய் கேட்கணும் சந்தேகத்தை. அதை விட்டு வெளியே நிற்கிறவங்க கிட்டலாம் சந்தேகம் கேட்டால் எல்லாருமே இங்கே ஏகலைவனை மாறி போய்க்கிறாங்க. இப்போது நான் அவங்கவுங்களே குருவாக மாறிட்டு அவங்கவுங்களே ஒரு ஐடியாவை சொல்லி இப்போ காது நோவுது கண்ணு நோவுதுன்றாங்க. இதை இந்த பாடத்தில் அது எதுவுமே வராது. சீரான முறையில் பண்ணால் தப்பாக பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். என்ன அந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருதுன்னா யார் உபதேசங்க வாங்கினீங்களோ அவங்களாண்ட இப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. போகிறவங்க வரவங்களாலாம் கேட்டால் அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டு போனீங்கன்னா கேட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுடுங்க. அதே நேரத்தில் இங்கே யாரும் குருவாக மாறிடாதீங்க. குருவாக ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுங்க. ஒரு 5 ஏக்கரில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி குருவாக உட்காந்து உபதேசங்கள் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் உங்கள் பிளான் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு விதமாக வாழும். ஒவ்வொரு ஆசிரமத்தில் கலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீ எங்கேயோ படித்தது பார்த்தது கேட்டதெல்லாம் வந்து இங்கே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது இருக்கிறவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது. அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க. போகிறதுனால என்னாவும் எல்லாரும் கெட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க. நல்ல பாதையில் போங்க, நல்ல வழியை தேடுங்க, இறைவன் அடைய முயற்சிகளை விடாமுயற்சியாக பண்ணுங்க. வைராகியத்தோடு உங்கள் பயணங்கள் தொடரட்டும், அது நல்லாயிருக்கும். சொல்லுமா. வணக்கம் ஐயா. ஐயா நிறைய தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க சோறு தான் கடவுள், சோறு கண்ட இடம் சொர்க்கம், உணவு தான் கடவுள். உணவு தாம்மா கடவுளும். உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளை கும்பிடுதா? இல்லை. ஆனால் வாழுது. அப்போது உயிரினத்தை காப்பாற்றுறது எது? இதை நம்ம யோசிக்கணும். இதை யோசிக்கிறதே கிடையாது. மதம் இதம் ஜாதி அது இதுன்னு வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ மனுஷனை கடவுள் எதுன்னு தெரியாமல் மத வழிபாட்டில் போய்கின்னு ஏமாதம் பெருசு ஊமாதம் பெருசுன்னு மனுஷன் மதம் ஏறி தெரிஞ்சுக்கிறான். மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள். உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில். எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த உணவுகளை படைச்சது கடவுள். நீ சாப்பிட்ற உணவு அரிசி, ஒரு நெல். அந்த நெல்லை நீ தான் செய்த சாப்பாடு, நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற. ஆனால் அந்த நெல்லை நீ செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போது இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைச்சவன் இறைவன். படைச்சிட்டு நம்மெல்லாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத, மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட ஆனந்தப்படு, அதுதான் நல்லது அப்படின்னு. அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்யறதை பார்த்து கடவுள் வருத்தமும் படுறான், இவனையும் நம்ம படைச்சிட்டோமேன்னு. இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில். பொல்லாதவன் நெறி நில்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார். இவன்லாம் பூமியில் எதுக்கு பிறந்தான்? நல்லவன் பின்னாடியும் போகிறதில்லை, நல்லதையும் பேசுறதில்லை, பொய்யே பேசின்னு திரியிறான். இவன் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தான்னு இறைவன்கிட்ட கேட்குறாரு. அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துன்னுக்கிறான் அந்த உலகத்தில். இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும், இரவும் பகலும், இன்பம் துன்பம், இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறான். ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை, நன்மை இருந்தால் தான் தீமைக்கு இழிவு, இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை, இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு, துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை. இப்படி ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை. பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது. எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை, எங்கே போனாலும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை, ஒரு ஜீவராசி அது அப்படி ஆகிடும். அதனால் இந்த பெண்ணுன்றவள ஒரு சிறந்த பொருள். அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு. அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்னைக்கு இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பெண்ணமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்தது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதுதான். சொல்லுமா. சோறு தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயிலும் அண்ணாபிஷேகம், அதுவும் பௌர்ணமி அதுமா பண்ணுவாங்க. இந்த மாதம் சிறப்பே அதுதான்.
நம்ம இந்த சிவலிங்கத்துல கொடுக்குற அன்னாபிஷேகம், அதாவது சந்திரனுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் வந்து உகந்த தானியம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதோட பெருமை, அது ஏன் செய்யறாங்க, இதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது. உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது. ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், மனிதன் அடையாள பொருள். ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது. ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அது அடையாளம் இல்லாதது, ஆனால் அது நிஜ பொருள். அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, தெரியும். கடவுளுக்கு யாரால அதை தொட முடியும், யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும்? அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க. ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல. ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக சிதறி போயிடும், அதனுடைய வெப்பம். அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம். அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய்? காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளம் அடையாளமற்றது. கடவுள் அடையாளமற்று இருக்கிறார், சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நந்தின்ற ஸ்தூல தேகம் இந்த உடல் இருக்குது, இது மாடு. இந்த மாடுன்ற உடல் தான் சிவமன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கினுக்குது. அப்போ அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அன்னமயமான கோஷ உடல் இது. இந்த அன்னமயமான கோஷ உடல் உள்ள இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது. இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது. ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலையும். மகான்களை தவிர மனுஷனால சிவத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது, தீஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா, மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும். இறைவன் மறைஞ்சிருக்கிறான், அதெல்லாம் அன்னமய கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சிருக்குது. நம்ம சிவத்தை தூக்கின்னு தான் தெரிஞ்சுன்னுக்கிறோம். ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்துன்னுக்கிறோம், உள்ளே இருக்கிற பொருளை நம்பி வாழலை. அதனால் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க. அதற்காக இந்த அன்னாபிஷேகம், கடவுள் உள்ளே இருக்கிறாரு, மேலே சாதத்தால் மறைச்சி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம்.